மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது கிடைத்த போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் ரசிகர்களிடையே ஏற்பட்ட சலசலப்பை ஒரே போடாக போட்டு அடக்கிய கவிஞர் கண்ணதாசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். சத்யா மூவிஸ் திரைப்படங்களிலேயே அசூர சாதனை புரிந்த திரைப்படம் எம்ஜிஆர் நடித்த ரிக்ஷாக்காரன் என்ற திரைப்படம். எம்ஜிஆர் நடித்த ரிக்ஷாக்காரன் என்ற இந்த திரைப்படம் இந்திய அளவில் பாரத் ரத்னா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் ரசிகர்கள் மத்தியில் சற்று சலசலப்பு எழுந்தது. அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் ரசிகர்கள் தங்கள் நாயகனுக்கு விருது கிடைக்கவில்லையே என்ற சலசலப்பு தான் அது. அப்பொழுது ஒருவரின் தீர்க்கமான கருத்து தான் அந்த அமளியை அமைதிக்கு மாற்றியது. அந்த ஒருவர் அப்படி என்ன கூறினார் என்று பார்ப்போமானால், இந்த பாரத் ரத்னா விருது ரிக்ஷாக்காரன் என்ற திரைப்படத்துக்கு கிடைக்கலன்னா தான் நான் வருத்தப்பட்டிருப்பேன். உண்மையிலேயே எம்ஜிஆருக்கு கிடைக்க வேண்டிய விருதுதான் இது. எந்த தொழிலும் கேவலமில்லை என்பதை வலுவாக எடுத்து சொல்லியிருக்கும் படம் இது. இந்த கருத்தும் தம் ரசிகர்கள் மனசுல ஆழமா பதியணும்னு எம்ஜிஆர் இந்த படத்திலே ரொம்பவும் மெனக்கெட்டு இருக்கிறார். இந்திய விருதுனாலே இந்தி படங்களுக்கும் அந்த நடிகர்களுக்கும் தான் என்று எழுதியா வச்சிருக்கு. சிவாஜி ரசிகர்களுக்கும் ஒன்னு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். உங்க சிவாஜிக்கு ஏன் விருது கொடுக்கலன்னு கேளுங்க, நியாயம். ஆனால் எம்ஜிஆருக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்கறது சரியில்லை. ஒரு தமிழனாக தமிழ் படத்துக்கு கிடைச்ச விருதுக்காக நீங்க எம்ஜிஆரை பாராட்டணும், அவரை நீங்க வாழ்த்தணும். இப்படி ஒரே போடாக போட்டு அன்றைய விவாதத்தை அடக்கியவர் கவிஞர் கண்ணதாசன் தான். இதில் என்ன பெரிய செய்தி இருக்கிறது என கேட்கிறீர்களா? அதே சமயம் அதே கண்ணதாசன் அரசியல் ரீதியாக எம்ஜிஆரை கடுமையாக தாக்கிக் கொண்டிருந்த காலம் அது. இன்னொரு சுவாரஸ்யம் என்னவென்றால், இதே கண்ணதாசன் சிவாஜியுடன் இணைந்திருந்து அவரது படங்களுக்கு பாடல்களை எழுதி கொண்டிருந்த பீரியடும் அதுதான். வேண்டப்பட்டவர் என்பதால் எம்ஜிஆருக்கு விருது கொடுத்ததாக தூண்டப்பட்டவர்கள் சிலரால் மும்மரமாக தோண்டப்பட்டு கொண்டிருந்த பள்ளத்தாக்குக்கு கவிஞர் கண்ணதாசனின் விளக்கமே சரியான தீர்ப்பு என்பதில் ஐயமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.